லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ண வெங்காய கிரேவி இதுதான். செய்யறது ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடியே பெரிய வெங்காயமும் ஒரு குடமிளகாவும் பெரிய ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்ல 3 தக்காளியை அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு கடாயில 3 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் வெங்காயம் குடமிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை இல்லாம மீடியமா வதங்கினதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதே எண்ணெயில 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியும் இதுலயே சேர்த்திக்கலாம். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 கட் பண்ண ஒரு பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா வேக விடுங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா பச்சை வாசனை போனதும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தி இது நல்லா கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம வேக வச்ச குடமிளகா வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். ஃபைனலா மல்லி இலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான வெங்காய கிரேவி ரெடி. சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.